சுருங்கச் சொல்லின் விளங்கச் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருக்கமாக சொன்னாலும் அதனுடைய விளக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். ஒரு கதையை 1 மணி நேரம் சொல்லி அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கஷ்டப்படுவதை விட 10 நிமிடத்தில் அந்த கதையை சொல்லி உங்களை தெளிவு பெற வைப்பது எப்படி? இது மகா ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு கதை. சீதை எங்கே இருக்கிறாள் என்பது தெரியாது, எப்படி இருக்கிறாள் என்பது தெரியாது. இந்த சீதையை பார்த்து வர வேண்டும். யாரை அனுப்புறது? இப்ப லட்சுமணனை அனுப்பலாம் என்றால் கடல் கடந்து செல்ல வேண்டும். லட்சுமணனை அனுப்ப முடியாது. எப்படி போகலாம்? என்ன செய்யலாம்? அப்ப இதற்கெல்லாம் வாயுபுத்திரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நான் சீதையை கண்டு வருகிறேன். இந்த சீதாதேவி அப்படிங்கிறது மகாலட்சுமி சொரூபம். இந்த மகாலட்சுமி சொரூபத்தில் இருக்கக்கூடிய சீதாதேவி நிறைய விஷயங்களை இந்த ராமாயணத்திலே எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆஞ்சநேயர் இங்கிருந்து போறார் இலங்கைக்கு. சீதையை பார்க்கிறார். பார்த்தவுடனே ஆனந்த கூத்தாடி, கண்டேன் சீதையை, பார்த்துட்டேன் சீதையை அப்படின்றார். ஆனால் இந்த ராவணனுக்கு இந்த செய்தி போகிறது. அப்படி போன உடனே அந்த வானரத்தை அழைத்து வா. ஏன்னா ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையாது. தன்னுடைய நரம்பை எடுத்து சாமகானம் வாசித்து சிவபெருமானையே அசைத்து பார்த்த ஒரு மனிதன் ராவணன். அவன் இந்த வானரத்தை அழைத்து வா என்று கூறுகிறான். அழைத்து வந்தாச்சு. அழைத்து வந்தவுடனே இந்த சத்தியம் அப்படிங்கிறது பாருங்க, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தர்மமாக இருக்கிறீர்களோ, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியையே தரும். ஜெயம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படலாம். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது இந்த ஆஞ்சநேயரை அழைத்து வந்து உட்கார்வதற்கு கூட இடம் கொடுக்காமல் நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்ன என்று விசாரித்துக் கொண்டு ஆஞ்சநேயருக்கு கோபம். இவர் யாருன்னே தெரியாது. ஆஞ்சநேயர் யார் என்ற பலம், ஆஞ்சநேயருடைய பலமே ராமநாமம் தான். இந்த ராமா ராமா ராமான்னு சொல்லித்தான் ஆஞ்சநேயர் பலமடைந்தார். இந்த யா ராமாய ராமச்சந்திராய அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய வாளை சுருட்டி அந்த சிம்மாசனத்திற்கு மேல் உயரப்படுத்தி அதன் மீது அமர்ந்து கொண்டு ராவணனை பார்க்கிறார். நீ யாரை கேட்கிறாய் தெரியுமா? என் எஜமான் ராமனை. அந்த ராமரை கேட்கின்ற பொழுது நான் கீழமர்ந்து பதில் சொல்லக்கூடாது, மேலமர்ந்து பதில் சொல்ல வேண்டும். உன்னை விட உயர்வானவர்.
இந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது படியில் ஏறி போகிற மாதிரி காமிப்பாங்க. இவனுடைய மனதில் அவன் உயர்வான இடத்திற்கு செல்லுகிறான் என்பது போல் சில இடங்களில் இறங்கி வர மாதிரி காமிப்பாங்க. அவன் இவனுடைய மனதில் இறங்கி விட்டான் அப்படின்னு அர்த்தம். இது சில படங்களில் வச்சிருப்பாங்க சூட்சமா. அதே மாதிரி இவர் சொல்றார், நான் உயர்வான இடத்திற்கு சென்று பதில் சொல்லுவதற்கு காரணம் என்னுடைய ராமன் சாதாரண ஆள் அல்ல, மிக சிறப்பானவன். அவனை பற்றி கூறுகின்ற பொழுதே நான் தரையில் அமரக்கூடாது, உயர்வான இடத்திலிருந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய அனுகிரகம். இதை பேசி முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் நெருப்பு வச்சிருவாங்க. இலங்கையவே சுற்றி வருவார். யார் அவர்? வாயு புத்திரன். காத்து பறந்து வருவார். அப்படியே இலங்கையே தீப்பற்றி எரிஞ்சுதான். அந்த அளவுக்கு இந்த ஆஞ்சநேயர் இலங்கையினுடைய எல்லா இடங்களிலும் சென்று வந்த இடம் இலங்கை. அங்கிருந்து வருகிறார். சீதையை பார்த்த அந்த சந்தோஷத்தில் ராமனை சந்திக்க வருகிறார். ராமனை சந்திக்க ராமனை பார்க்கிறார். இப்ப ராமனுக்கு அங்கே சீதை எப்படி இருக்கிறாள் என்று கேட்க வேண்டும். அதான் தன்னுடைய மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் இருக்கிறாளான்னு முதல்ல தெரியணும். வந்த உடனே ராமனை பார்த்த உடனே கண்டேன் சீதை அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டேன். அப்புறம் தான் சீதையினுடைய பெரிய சொல்றார். பார்த்து விட்டேன் சீதையை, கண்டேன் சீதையை. ஏன்னா பார்த்துட்டேன், அவங்க நல்லா இருக்காங்க. அதற்கு பிறகுதான் அங்கே நடந்த அனைத்து விஷயங்களையும் ராமனிடத்திலே கூறுகிறார். ஏன்னா அந்த ஆரூபம் சீதை எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆரூபத்திற்காக அவர் வந்தவுடனே சொல்லுகிறார், கண்டேன் சீதையை. இது நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடம் ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான இடம். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றார். ராமருடைய அனுகிரகம் பெற்றவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய நாமத்தை ஜெபித்தாலும் ராமனுடைய நாமத்தை ஜெபித்தாலும் எல்லோருக்கும் நன்மையே பயக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்த புண்ணியத்தை நமக்கு ராமன் அருளுவார். அந்த ராமனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம்.